ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. தவிக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் 12 நெறிமுறைகளை கடைபிடிக்க கட்சி சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விஜயின் அறிவுறுத்தல்கள் என்ன விவரம்? வணக்கம். நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியிலிருந்து தன்னுடைய முதல் அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 வழிகாட்டு நெறிமுறைகள்ல முக்கியமானவை என்னவென்று பார்த்தோம்னா, தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்துல செல்லும் பொழுது 2 சக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களோ பின்தொடர வேண்டாம் எனவும், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர்கள், சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் விஜயினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நேரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது, விஜய் வருகை உள்ளிட்டவற்றின் போது கழக தோழர்கள் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளையும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்தும் பொழுது பிறருக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் நிறுத்த வேண்டும். போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இதை கருத்தில் கொண்டு பிறர் மனம் புண்படுத்தும் வகையில பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின் விளக்குகள், கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், வாகனங்கள், பஸ், வேன், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள், கொடி கம்பங்கள், சிலைகள் ஏதேனும் இருந்தால் அதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும், நெடுஞ்சாலை மற்றும் இதர சாலைகளில் இருபுறங்களிலும் பிளெக்ஸ் பேனரை, அலங்கார வளைவுகளோ, கொடி கம்பங்களோ, கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு, பொதுமக்களுக்கும், வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படாதவனும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.